கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். சௌபாக்கியவதி சீரியல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சீரியல் கான்செப்டும் கிட்டத்தட்ட இல்லை, அதே மாதிரியே அச்சசலாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ சௌபாக்கியவதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த கதையை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சௌபாக்கியவதி சீரியலில் ஒரு அப்பாவி பண்ண ஒரு பணக்கார வீட்டு பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமைப்படுத்துவான். அந்த கொடுமையிலேருந்து அவள் மீண்டு வராளா இல்லையா அப்படிங்கிறதா அந்த ட்ராமாவோட கதை. அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் இந்த ட்ராமாவோட கதையும். அதை மட்டுமே வச்சு எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதையும் தாண்டி ஒன்று இருக்குது. அழகுங்கிறது வரமா சாபமா? அழகுங்கிறது வரம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ராமாவை பார்த்ததுக்கப்புறம் அழகுங்கிறது எவ்வளோ பெரிய சாபமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. காரணம், நம்ம ஹீரோயினிக்கு அப்பேற்பட்ட கொடுமையெல்லாம் நடக்க போகுது. சரி, என்ன ஏதுங்கிறத வாங்க விலாவரியா ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு, கூடவே ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல். அவங்களுக்கு திடீர்னு வலி வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வலியில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அதை பார்த்துட்டு அவங்களே பிரசவம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுமே பண்ணுறாங்க. ஒரு வழியாக டெலிவரியுமே ஆயிடுச்சு. பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது, இப்போ ரெண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு பாட்டிமா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டும் பெண் குழந்தையா பிறந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. ஆனால் மாறா இந்த பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியுமே வைக்கிறாங்க. எல்லாருமே அந்த குழந்தைய பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா, ஏன்னா ரெண்டும் பொன் குழந்தையா பிறந்திருக்கு. ஆனால் இவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, பையன் பிறந்தாவது சந்தோஷப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு அம்மாவும் சொல்லுது, ஏன்னா ரெண்டாவதாக பிறந்த குழந்தை ரொம்ப அழகா பிறந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை நினைச்சு எதுக்காக கவலைப்படணும், சும்மாவே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானுங்கல்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அந்த ஒரு ரீசன் தான். ஃபர்ஸ்ட் பொண்ணு கொஞ்சம் மாநிறமா இருப்பா, ஆனால் ரெண்டாவது பிறந்திருக்க குழந்தை ரொம்ப வெள்ளையா இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் பாட்டியுமே சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் அம்மா ஒரு ஆள் தான் வருத்தப்படுறாங்க. என் குழந்தை இவ்வளோ அழகா பிறந்திருக்குங்கிறத நினைச்சு நான் வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. இந்த சொசைட்டி எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அழகுங்கிறது ஒரு பொண்ணுக்கு வரம்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு சாபங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட அப்பாவும் இந்த விஷயத்த சொல்லி தான் என்னை வளர்த்தாரு. நீ அழகா இருக்கணும், நீ லட்சணமா இருக்கணும், அப்பதான் வரதட்சணையே வாங்காம உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க. இப்ப அதே நிலைமை ஏன் பொண்ணுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கதையை கட் பண்ணி 21 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி பெரிய பொண்ணு ஆயிட்டா. அவரோட முகத்தை இன்னும் காட்டல. அவன் என்ன பண்றான்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு அங்க கூண்டுக்குள்ள வச்சு கிளியை விற்பாங்க இல்லையா, அந்த கிளியை வாங்கி இவ திறந்து விட்டுட்டு இருக்கா. தினமும் இவ இதை தான் பண்ணுவாளாம். ஸோ அதை பார்த்துட்டு அந்த கடைக்காரனாவும் கேட்குறாங்க, என்னம்மா நீ அழகான கிளியை கூண்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க, ஆனால் நீ என்னடானா அதை கூண்டுக்குள்ளேருந்து பறக்க விட்டுட்டு இருக்கியே காசு கொடுத்து வாங்கி அப்படின்னு கேட்டால், அழகா இருக்குங்கிறதுக்காக அதை கூண்டுக்குள்ளே அடிச்சு வச்சிருப்பீங்களா, அது சுதந்திரமாக பறக்க விடுறது தான் அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கமாக திரும்புகிறா. அப்போதான் அவன் இந்த பக்கமாக திரும்புகிறா. அவளோட அந்த அழகான முகத்தை காட்டுறாங்க. இவ தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயினி. பேரு மயூரா. இவ அழகா பிறந்ததும் குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு இல்லையா. ஆனால் இவ அழகா பிறந்தது இவளுக்கே பிடிக்கல. ஏன்னா இந்த அழகுனால அவள் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. சுதந்திரமாக அவளால் நடமாடி வெளியே கூட போக முடியாது. ஏன்னா காய்கறி கடைக்கு போனால் காய்கறி கடைக்காரு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் 4-5 பசங்க கூட ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் காப்பாற்ற வர மாதிரி வராரு. கடைசியில் பார்த்தா அந்த ஆளுமே நம்பர் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு இந்த சொசைட்டி ஒரு பொண்ணை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனால் அங்கேயுமே பசங்கள்லாம் வெறிக்க பார்த்துட்டு இருக்கானுங்க. கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு கூட இவளை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. ஏன்னா இவள் அழகாக இருக்கா இல்லையா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ எக்ஸாம் எழுதியிருப்பா போல். அதில் பார்த்தா எக்ஸ்ட்ரா மார்க் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல. உடனே போயிட்டு ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேபின்கே போயிட்டு டேரெக்டாக கேட்குறா, இங்கே பாருங்கள் சார், இந்த கொஸ்டின் நான் அட்டன் பண்ணவே இல்லை. இதில் இருக்கல இந்த லாஸ்ட் கொஸ்டின் தான், இதை நான் அட்டன் பண்ணவே இல்லை, ஆனால் இதுக்கும் சேர்த்து மார்க் போட்டிருக்காங்க, இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் சரியாத்தாமா இருக்குது அப்படின்னு அந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை சார், தப்பாக இருக்குது, நல்லா பாருங்கள், இந்த லாஸ்ட் கொஸ்டினை நான் அட்டன் பண்ணவே இல்லை, ஆனால் மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், அட ஏமா இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, மார்க்கு போட்டு அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போக வேண்டியதானே, ஏன்னா இந்த மார்க்கு உன்னோட அழகுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவளை தொட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சோப்புமா யூஸ் பண்ணுறேன், அந்த சோப்போட பேரை சொல்லி என் பொண்டாட்டிக்கும் வாங்கி கொடுக்கணும், இவ்வளோ அழகாக இருக்கியே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதும் அவளுக்கு அழுகியே வந்துடுது. சோப் பேர் தானே சார் சொல்லணும், உங்கள் பொண்டாட்டியோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவங்கக்கிட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கேருந்து போயிடுறா. இப்படி தான் நம்ம ஹீரோயினி தினம்
இந்த அழகுனால கஷ்டப்படுறா. நேராக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசல்லே நின்றுக்கிட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கு வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போடாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வாசல்லே நின்றுக்கிட்டு போட்டுக்கிட்டு போகிறா. உள்ளே வந்ததுமே பாட்டி வந்து முறைக்குது, சன்ஸ்க்ரீன் போட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. போட்டுட்டு தான் பாட்டி போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டீ கூட பாருங்க ஆடையோட தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட ஆர்டர் போல். ஆனால் இவளுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட கொஞ்சம் மானரமாக தான் இருக்கா. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க போல். ஸோ அதனால ஒரு அங்கிளும் கால் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேச சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னால், எனக்கு எந்த ஒரு வரணும் தேவையில்லை, நீங்கள் ஃபோனை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிடுசிடுன்னு பேசிட்டு வச்சிடுறா. உடனே தங்கச்சிக்காரி இதை கேட்டுவிட்டு, ஏங்கா அப்படி மாமா கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ அவங்க வந்து மட்டும் என்ன பண்ண போகிறாங்க, மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் அவர் எத்தனை மாப்பிள்ளை எனக்காக பார்த்துருக்காரு தெரியுமா, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. காரணம் யாரு, நீ என்னை விட அழகா இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால தான் ஒன்றை பார்த்துட்டு என்ன வேணான்னு சொல்லிடுறாங்க. திரும்ப அவங்க வந்து என்னை வீடேறி அசிங்கப்படுத்திட்டு போவாங்க. அதை நான் தாங்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சி மேலே கொஞ்சம் வெறுப்பாக பேசிக்கிட்டே இருக்கா. ஏங்கா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னக்கா குறைச்சல், என்னை விட நீங்கள் தாங்க்கா அழகாக இருக்கீங்க, உங்களோட மனசு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவளும் அது எதையுமே காதில் வாங்காமல் அங்கே இருக்கிற ஒரு உண்டியலை எடுத்து வச்சுட்டு குலுக்கிக்கிட்டு இருக்கா. இதில் என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அங்கே இருக்கிற எல்லாரோட முகமே மாறுது. அதில் என்ன வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, உண்டியலில் காசு தானே சேர்த்து வைப்பாங்க, ஆனால் இவ என்ன சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கூல்ட்ரிங்க்ஸோட மூடியை சேர்த்து வச்சிருக்கா. அதை அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதுலேருந்து நிறைய மூடிங்க வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. அத்தனை மூடிங்களும் தன்னோட ரிஜெக்ட் பண்ண மாப்பிள்ளையோட கணக்காக தான் அவள் சேவ் பண்ணி வச்சிருக்கா. ஸோ இத்தனை மாப்பிள்ளைங்க வந்து இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல. இதெல்லாம் பற்றி ரொம்ப கோமா ஆத்திரமா தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. பாரு எத்தனை பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாரும் வருவாங்க, என்ன பொண்ணு பார்த்துட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸையுமே குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஃபோன் வரும், உங்கள் சின்ன பொண்ணை தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இதுக்கு மேலே சகிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு கல்யாணமே வேணாம், என்ன ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அக்கா ஏங்கா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், உன்னோட முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போயிடு, நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுறா. வீட்லேயுமே அவளுக்கு பிரச்சனை தான் போல். ஸோ அதனால் அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே ஓடி போயிடுறா. கோயிலுக்கு தான் நேராக வந்திருக்கா. சாமிக்கிட்ட போயிட்டு தன்னோட கோவத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கா. என்னையே இப்படி அழகாக படைச்சிங்க, இந்த அழகு எனக்கு வரமா நீங்கள் கொடுக்கல, சாபமாக தான் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தினம் தினம் இந்த அழகுனால நான் சித்திரவதையை அனுபவிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்ல. எனக்கு அழகான முகத்தை விட எனக்கு அழகான மனசு இருக்குது, அதையே யாரும் பார்க்க மாட்றாங்க. என்னோட முகத்தை தான் நேசிக்கிறாங்களே தவிர என்னோட அழகான மனசை பார்க்க மாட்றாங்க. அப்படி யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா? என்னோட அழகான மனசை மட்டுமே பார்த்து என்ன விரும்புகிறவங்க, என்னை புரிஞ்சுக்கிறவங்க, அப்படி யாரையாவது எனக்காக நீங்கள் படைச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இப்போ நமக்கு ஹீரோவோட இன்ட்ரோவை காட்டுறாங்க. அவன் என்னடானா சாமி கும்பிடுறான், அதுவும் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் இவன் சாதாரண ஆள் கிடையாது, இந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ்மேன், மார்பல் கிங்குன்னு சொல்லுவாங்க, மார்பல் பிஸ்னஸ் பண்ணுறான். ஸோ அப்பேற்பட்ட மனசை இப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து சாமி கும்பிட்றானப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் படித்து ஒன்றும் மேலே முன்னேறி வரல. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்லோடைச்சி தன்னோட குடும்பத்தை மேலே கொண்டு வந்திருக்கான். இப்போ இவன் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரன். இவன் பேர் வந்து ஓம்காரா. ஸோ இவன் வழக்கமாக வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட வந்துடுவான் போல். அதே மாதிரியே வந்து சாமி கும்பிட்டுட்டு குளத்துல விளக்க விட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அது நம்ம ஹீரோனோட ரிஃப்ளெக்ஷன் தான். அவங்க மேலே நின்றுட்டுருக்கா, அவளோட முகம் தண்ணிக்குள்ளே தெரியுது. அவளை பார்த்து அடுத்த நிமிஷமே அப்படியே மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளோட ரிஃப்ளெக்ஷன் தான். இருந்தாலும் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவளோட பிம்பமே இவ்வளோ அழகாக இருக்கே, அப்போ அவள் எவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த குளத்துக்குள்ளே பூவை போட்டதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து போயிடுது. இவனும் அந்த முகத்தை பார்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அங்கே காணோம். நம்ம ஹீரோயினை இங்கேருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் இவன் எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினையை அந்த அழகான முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இவன் முகத்தை கூட முழுசாக பார்க்கல, ஜஸ்ட் ஒரு பிம்பம் தான். அதுலேயே இவனுக்கு கண்டதும் காதல் வந்துருச்சு. அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்தது என்ன, என்னோட அழகான முகத்தை பார்க்காம என்னோட அழகான மனசை தான் பார்க்கணும், அப்படி ஒருத்தவனை எனக்காக நீங்கள் படைச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவனுமே இருக்கான். ஏன்னா இவனும் எல்லாரும் மாதிரி முகத்தில் இருக்கிற அழகைத்தான் பார்க்குறானே தவிர அகத்தில் இருக்கிற அழகை பார்க்கல, அதாவது மனசில் இருக்கிற அழகை பார்க்கல. ஸோ இப்போ ஏற்பட்டவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு புருஷனாக வரப்போகிறான், அதுவும் ஃபியூச்சரில். ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.